அன்பு நேர்களே, ஊடகர்கள் என்பவர்கள் செய்திகளை நல்லதையும் கெட்டதையும் அள்ளிக்கொண்டு சுமந்து கொண்டு தருவது உங்களிடம். அதை நிறுத்து வடித்தெடுப்பது நீங்கள் தான், நேர்களும் வாசகர்களும். அந்த வகையில் டக்ளஸ் தேவானந்தாவின் கிழக்கு மாகாணத்தில் அவர் அட்டகாசம் எதுவுமே நான் அறிய கிடைக்கல. அது இங்கே நடக்கவும் இல்லை. ஆனால் அவர் அணியை சேர்ந்தவங்க லொல்லு லொடுகுபாண்டி வேலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், அது தெரிஞ்சதுதான். அவர் இங்க அதாவது தனிப்பட்ட ரீதியா இருக்கலாம், இயக்க ரீதியா இருக்கலாம், அழைத்து இழுத்து சென்றெல்லாம் இருந்துச்சு. ஆனால் 90ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு கிழக்கு மாகாணத்தில் புலிகள் காலூண்டிய பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் அட்டகாசம் குறைந்தது. டெலோ, இபிஆர்எல்எஃப், ஈரோஸ் இப்படி எல்லாமே அடங்கி போயிடுச்சு. ஃப்ளோட், இந்த ஃப்ளோட் கள்ளக்கூட்டம், டெலோ கள்ளக்கூட்டம் இவங்கெல்லாம் மக்களை வருத்தி படுத்தியதான். முஸ்லீம் ஏரியாக்கள் மிகப்பெரிய அட்டாசம் காட்டினவர்கள் ஃப்ளோட்காரங்க. ஃப்ளோட்டும் இபிஆர்எல்எஃப் தான் மிகப்பெரிய வசூல் வேட்டையெல்லாம் செய்திருக்கிறார்கள். எனவே அதைகளெல்லாம் இந்த இப்போதுள்ள மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளை முடிந்த அளவுக்கு மிச்சம் ரெடியூஸ் பண்ணி கொண்டு தந்திருக்கிறோம். என்னென்ன தேவையானதை மட்டும் சொல்லு. என்ன இப்படியெல்லாம் சொல்ல போனோம் என்றால் ஒரு மாசமும் காணாது. இபிஆர்எல்எஃபின் அட்டகாசங்கள், தேவானந்தின் அட்டகாசங்களை நான் சொல்ல போயிட்டு போனோம் என்றால், ஜேவிபி அரசாங்கம் பதவியேற்ற உடனேயே நாம் ஒரு லண்டன் யூடியூபருக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். அனுர அலையில் டக்ளஸ் பிள்ளையான் கை செய்யப்பட போகின்றார்கள் என்று. நாம் சொல்லி ஒரு 4 மாதம் 5 மாதம் கடந்த நிலையில்தான் பிள்ளையான் கை செய்யப்பட்டு இன்னும் சிறையில் இருக்கின்றான். இப்பொழுதுதான் டாக்டர் தேவானந்தாவில் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போது நாம் அந்த செய்தி கொடுத்த போது சிலர் நக்கல் நையாண்டியும் பண்ணினார்கள். என்ன நீங்க கண்ட பாக்கு நீங்க சொல்றீங்க. இபிடிபி ஆதரவாளர்கள் யாழ்ப்பாணம் இருந்தே நமக்கு அம்பு வீசுறாங்க, ஒரு அம்பும் படலை. அப்பவே இங்க உள்பாக்ஸுக்கு எல்லாம் வருமே. ஏன்னா எனக்கு யாழ்ப்பாணம் நல்ல நெருக்கம் இருக்குது. முகம் தெரியாத நண்பர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். நல்ல செய்திகள், கெட்ட செய்திகள் வந்த வண்டையும் இருக்கின்றது. அதெல்லாம் நாம் பார்த்து எதை தரலாம், எதை போடலாம் என்ற வகையில் நாங்கள் பார்த்து தான் அதை வழங்க முடியும். இல்ல, டக்ளஸ் தேவானந்தா பத்தி எங்களுக்கும் சரியா தெரியாது. அதை நாங்க சொல்றோம், எனக்கும் தெரியாது. நான் அவரை கண்டும் இல்லை, யாழ்ப்பாணம் போயும் இல்லை, வந்தும் இல்லை, பார்த்தும் இல்லை. கிழக்குல புலோட்டுக்கு அடுத்தபடியாக அட்டகாசம் காட்டின குரூப் இபிஆர்எல் குரூப் தான். அது அவருக்கு தெரியுமோ இல்ல தெரியாத எங்களுக்கெல்லாம் அச்சத்தில் அங்க நெருங்கியும் இல்லை. ஏன்னா வாரால முஸ்லீம் பசங்களும் வருவாங்க, கொள்ளக்கூடத்துல கொள்ளையன்னு சேருவாங்க, கல்லணும்னா கள்ளம் சேருவாங்க. நாங்க கண்டிருக்கிறோம். எங்கிட்ட படிக்கிற காலத்து நிறைய நாங்க கண்டிருக்கிறோம். நாங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறோம். நம்ம எமக்கு யாரும் உறவு கிடையாது, நாங்க பார்ப்போம். நிறைய பார்க்கதான் ஆசைதான், ஆயுதக்காரனை பார்க்கறது எங்களுக்கு ஆசை இல்லையா? அந்த வகையில பார்த்திருக்கிறோம். நாங்க ஒரு ஆண்டுக்கு முன்னாலேயே நாம் சொல்லப்பட்ட விடயம் அப்பவே ஜேவிபிக்குள்ள ஆசை இருந்துச்சு. ஏனெனில் அவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பல வகையான நகர்வுகளை செய்ய திட்டமிட்டிருந்தார்கள். இப்போது ஆட்சியை தக்க வைக்காமல் கைவிட்டு போறதுக்கான பல வழிகளை யாரோ ஒரு பெருத்த அணியை திருப்திப்படுத்துவதற்காக பழசையெல்லாம் கிண்டுறாங்க. அடுத்து இன்னும் ஒரு திட்டம் என்னென்றால் மக்களின் ஒரு பார்வையை திருப்புவதற்கான ஒரு திட்டமாகவும் நாங்கள் இதை பார்க்கணும். ஏனெனில் அரசாங்கத்தின் மீது பல வகையான எதிர்ப்புகள் கிளம்பும் ஒரு நகர்வில் இப்படியான விடயங்களை அரங்கேற்றுகிற போது மக்கள் அந்த எதிர்ப்பு நிலையிலிருந்து இந்த விடயத்தில் மூக்கை நுழைத்துக் கொண்டு கண்ணை நுழைத்துக் கொண்டு இருப்பார்கள் என்பதுதான் ஒரு யதார்த்தம். எதுவாக இருந்தாலும் நாம் தொடர்ந்து இந்த செய்திகளை அவதானிப்போம் நேர்களே. இப்ப நான் நினைக்கிறேன் ஒரு 40 வயதுல உள்ளவர்களெல்லாம் தெரியாமத்தான் இருக்கும் இதில் அந்த அட்டகாசங்கள். அதற்காகத்தான் ஏன் இவரில் அரசாங்கம் இவ்வளவு கரிசனை காட்டுகின்றது, இவரில் இருக்கின்ற நல்லது கெட்டது என்னது என்பதைத்தான் நான் நிறுத்துவாருங்க. அதை விட்டுட்டு இங்க வந்துட்டு அம்படிக்க வந்தீங்கன்னா வந்த வழியில நாய்க்கிளையால் போயிட்டே இருக்கணும். எனக்கு இவர் மாமன் மச்சனா நான் பார்த்திருக்கிறேன்னா. எனவே இங்க அம்படிக்கிற வேலை வச்சுக்கொள்ள, நீங்க ஒரு தரம் தான் அம்படிக்கலாம், மறுதரம் அம்படிக்க அம்பும் இருக்காது, நீங்களும் வரையலாது. அதைத்தான் நிறுவனம் செய்யும். நேர்மையான முறையில் மரியாதையான முறையில் நல்ல தகவல்கள் எப்போதும் எங்கு காட்சிப்படுத்தப்படும் இல்லையா? வாரவங்க அப்படியோ தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சரி பாப்போம். இது கொஞ்சம் இதோட முடிச்சுட்டு நாம் இவ்வளவு ஏகப்பட்ட செய்தியில் இருக்குது. இதுக்கு பிற்பாடு வருகிறது புலிகளுக்கு 8 வேலை பார்த்து இப்பொழுது மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கிற ஒருவரையும் பற்றி தொடர்ந்து அது ஒரு 3-4 தினங்களாகவும் வரலாம். அது எனக்கு தெரியல, பார்க்கலாம், குறைந்த அளவுக்கு முடிச்சு பார்க்கலாம். அப்படி
நாங்கள் தருவது நாங்கள், தீர்மானிப்பது நீங்கள் போதுதான் அது. அப்போது கொலை முயற்சியில் இருந்து மயிரிழையில் உயிர் தப்பிய இந்தி விவகார அமைச்சரும் இபிடிபி தலைவர் டாக்டர் தேவானந்தா புலிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனே 2002 கருணாவுடனான தனது தொடர்பு தொடங்கியது என்றும் அவர் போருக்கு திரும்பாதவரை கருணாவை தொடர்ந்து ஆதரிப்பேன் என்றும் டாக்டர் தேவானந்தா அப்போது கூறியிருந்தார். இந்த காலம்ல நான் வீரகத்தில் வேக் பார்க்கின்ற வேலைகள் ஜனநாயக செயல்முறைக்குள் நுழைய நான் அவரை ஊக்குவித்தேன். புலிகளின் தலைவர் அரசியல் கட்டமைப்புக்குள் வர விரும்பினாலும் நான் இதை செய்வேன் என்று டாக்டர் தேவானந்தா அப்போது அளித்த பேட்டியில் கூறியிருந்தார். கருணாவின் வேண்டுகோளின் பேரில் தேர்தல் ஆணையிடம் தனது அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை வரைந்துள்ளதாகவும் டாக்டர் தேவானந்தா தெரிவித்திருந்தார். சமாதான செயல்முறை குறித்து கருத்து தெரிவித்த அவர் நோர்வேயின் வசதிப்படுத்தப்பட்ட அமைதி செயல்முறையின் வலுவான அங்கமாக இந்தியா பொறுப்பேற்க வேண்டும் என்று தான் விரும்புவதாக கூறியிருந்தார். ஏனெனில் இலங்கை பிரச்சனையை வேறு எந்த நாட்டையும் விட இந்தியா நன்கு அறிந்திருந்தது என்றும் டாக்டர் தேவானந்தா அப்போது தெரிவித்திருந்தார். புலிகள் தொடர்பாக கூட்டணி அரசாங்கத்தின் கருத்துக்களிலிருந்து தனது கருத்துக்கள் வேறுபட்டவை என்று கூறிய அவர் புலிகள் அரசாங்கத்துடன் நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்தி ஒரு ஜனநாயக கட்டமைப்புக்குள் நுழைந்தால் அரசியல் களத்திலிருந்து படிப்படியாக விலகுவேன் என்றும் டாக்டர் தேவானந்தா கூறியிருந்தார். தமிழ் மக்களின் ஒரே பிரதிநிதிகளாக விடுதலை புலிகளை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. நான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றும் டாக்டர் தேவானந்தா அப்போது அடம்பிடித்திருந்தார். புலிகளில் அரசியலுக்கு வந்து இவங்க அங்கீகரிக்க முடியும், இவங்க ஓடி பறக்கணும், மூலை முடுக்கலாம். கருணாவுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளித்ததாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் எவ்வாறு பதிலளிக்கிறீர்கள் என்று ஒரு ஊடகர் கேட்ட கேள்விக்கு நான் அவருக்கு ஒருபோதும் பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும், ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்க விரும்பியதால் அவருக்கு உதவ நான் தயாராக இருந்தேன் என்பதையும் அவர் ஒப்புக்கொண்டிருந்தார். நீங்கள் சமாதான முன்னெடுப்புகளுக்கு உறுதியளித்துள்ளதாக சொல்கிறீர்கள். இதன் பொருள் சமாதான முன்னெடுப்புகளுக்கான விடுதலை புலிகளின் முக்கிய நிபந்தனைகளான தனி வடகிழக்கு நிர்வாகத்திற்கான இடைக்கால சுயாட்சி அதிகார சபை முன்மொழிவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அர்த்தமா என்று ஊடகர் ஒருவர் கேட்டபோது ISGA என்பது தனி மாநிலத்திற்கான ஒரு வரைபடமாகும். ISGA முழுமையாக ஏற்றுக்கொள்வது என்பது எந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கோரிக்கையாகும். ஆனால் புலிகளுடன் அமைதியான தீர்வை காணும் அரசாங்கத்தின் முயற்சியில் நான் அதற்கு துணை நிற்பேன் என்றும், அமைதி போராட்டத்தில் இந்தியா வகிக்கும் பெரிய பங்கை விளக்க முடியுமா என்று ஊடகங்கள் கேட்டபோது இந்தியா முக்கிய வசதிகளை வழங்குவதாக இருக்க வேண்டும் என்றும், இலங்கை தமிழர் பிரச்சனை அவர்கள் வேறு எந்த நாட்டையும் விட அதிகமாக அறிந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே கபர முயற்சிக்கும் கோபால்சாமி வைகோ MDMK மற்றும் கருணாநிதி DMK போன்ற ஆளும் யூபியில் உள்ள புலிகளுக்கு ஆதரவான கட்சிகளால் காங்கிரஸ் செல்வாக்கு செலுத்தப்படலாம். இந்த அமைப்பை கருத்தில் கொண்டு காங்கிரஸ் தனது புலிகள் எதிர்ப்பு நிலைப்பாட்டை தொடர வாய்ப்புள்ளது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா என்று கேட்டபோது, ராஜீவ் காந்தியை புலிகள் படுகொலை செய்ததை காங்கிரஸ் ஒருபோதும் மறக்காது. தற்கொலை தாக்குதலில் புலிகள் எந்த தொடர்பும் இல்லை என்பது குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் உள்ளதா என்று கேட்டபோது, தாக்குதல்களை மறுக்கும் புலிகளின் உத்தியின் நோக்கமே இந்த மறுப்பு என்றார். தற்போதைய சூழ்நிலையில் அப்போதே, அதாவது அந்த ஆண்டில் கேட்கப்பட்ட கேள்விதான் இது முக்கியமான கேள்விக்கான கொண்டு வரேன். தற்போதைய சூழ்நிலையில் புலிகளின் தற்கொலை படைகளை மீண்டும் தொடங்கியுள்ள சூழ்நிலையையும் கிழக்கில் சமீபத்தில் நடந்த கொலைகளையும் கருத்தில் கொண்டு புலிகள் மீது நீடித்த அமைதியை நம்ப முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டபோது, இல்லை, அவர்களுக்கு அமைதியின் மொழி புரியவில்லை என்றார் டாக்டர் தேவானந்தா. தற்கொலை குண்டுதாரிக்கு உதவிய சத்திய லீலா செல்லகுமார் ஏப்ரல் பொது தேர்தலுக்கான இபிடிபி தேர்தல் பிரச்சாரத்தில் பெரிதும் ஈடுபட்டுள்ளார் என்று நிருபர்கள் என்று திரு தேவானந்தா கூறியிருந்தார். இபிடிபிக்கு ஒரு பாடர் பள்ளி ஆசிரியராக தான் தெரிந்திருந்ததாகவும், பின்னர் புலிகள் பற்றிய தகவல்கள் தெரிவிப்பவராக இருப்பதற்கான நம்பிக்கையை பெற்றதாகவும் அவர் கூறினார். தேவானந்தா கூறுகையில், அந்த பெண் இந்த ஆண்டு தொடக்கத்தில் தற்கொலை குண்டுதாரியை யாழ்ப்பாணம் இபிடிபி அலுவலகத்துக்கு சமூக உதவி தேவை என்ற சாக்கில் அழைத்து சென்றிருந்தார். இதற்கிடையில் தனது பாதுகாப்பு பணியாளர்கள் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற பெண்ணை தற்கொலை குண்டுதாரி என்று சந்தேகிப்பதாக கொல்லிப்பட்டிய காவல்துறையினரை எச்சரிக்க முடியாது தனது தவறென்று தேவானந்தா வருத்தப்படுகிறார். இது என் தரப்பில் ஒரு தவறு. அந்த பெண் அவளை சோதனை செய்வதை தடுத்ததாக தனது பாதுகாப்பு அதிகாரிகள் எனக்கு எச்சரிக்கை செய்த போது உடனடியாக அவள் ஒரு தற்கொலை குண்டுதாரி என்று நான் சந்தேகித்தேன். ஆனால் காவல்துறையினர் எச்சரிக்கை மனநிலையில் நான் இல்லை, நான் இதை செய்திருந்தால் 4
மரணங்களையும் தடுத்திருக்கலாம் என்றும் தேவானந்தா கூறியிருந்தார். முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கைது என்பது இப்பொழுது இந்த விடயத்துக்கு வந்துட்டோமா, இப்பொழுது ஒரு பெரிய ஒரு விடயத்துக்கு வருகின்றது. ஏனெனில் இவர் ஆர் பிரேமதாச, இவர் ஆட்சி காலம் பிரேமதாச இல்லையா, பிரேமதாச, அதுக்கப்புறம் சந்திரிகா, அதுக்கப்புறம் மஹிந்தர், அதுக்கப்புறம் கோட்டை ரணில். ஆனால் மஹிந்தருடன் இவருக்கு ஆயுத சப்ளை நிறுத்தப்பட்டிருக்கும். அப்படியானால் அரசாங்கத்தினூடாக இவர்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது ஊர்ஜிதமானால் சர்வதேசத்தில் பார்வை இங்கு இலங்கைக்கு வரும். அப்படியானால் சர்வதேச மன்னிப்பு சபைகள் செய்கின்ற குற்றச்சாட்டுக்கள் இலங்கை நிரூபித்து விட்டது அர்த்தமாகும். இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே சொல்லிக்கிறோம்ல, டாக்டர் தேவானந்தா வாய் துறந்தால் கிட்டத்தட்ட இராணுவத்தின் பல உயர் பீடங்களுக்கு இப்ப பென்ஷன் போயிருப்பாங்க, இப்ப ஆட்சிக்குள்ள இருப்பாங்க, இப்ப சேவையில இருப்பாங்க. இப்படி அரசல் மஹிந்தர் தொட்டு ரணசிங்க இல்ல சந்திரிக்கா இருக்கிற நல்லாட்சி மைத்திரிபால காலிலையும் ஆயுதங்கள் வழங்கியிருக்க மாட்டாங்க. மஹிந்தர் 2 ஆட்சியிலையும் சந்திரிகா 2 ஆட்சியிலையும் தான் இவங்களுக்கு ஆயுதங்கள் 10 ஆண்டு 20 ஆண்டுகளுக்கு இந்த ஆயுதங்கள் சப்ளை பண்ணப்பட்டிருக்கும். அப்படியானால் மஹிந்த காலத்து இராணுவ உயர் அதிகாரிகளும் சந்திரிகா காலத்து உயர் அதிகாரிகளும் நிறுத்தப்பட வேண்டும். அப்ப சர்வதேச நீதிமன்றங்கள் ICC வரையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்பொழுது நாம் இப்படி பார்ப்போமே, இப்பொழுது இந்த அரசாங்கம் எப்பொழுது டாக்டர் தேவானந்தா விடயத்தில் ஒரு மெத்தன போக்கை கடைபிடிக்கவில்லை என்றால், உறுதியாக இருக்குமானால் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படியே வந்துவிட்டது, அவர் ரிப்போர்ட்டும் கொடுத்து அடக்கம் பண்ணினா ஒன்றும் பண்ணல. ஆக ஒன்றோ இவருக்கு பிணை கொடுக்கணும், அல்லென்றால் இவங்க ஒரு நெருக்கடியான நிலை தொடருமானால் நம்ம இன்னும் சொல்ல 2ஆம் பாட்டு நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏனெனில் அவர் வாய் துறந்தால் மிக அதிகமான இராணுவ உயர் அதிகாரிகள் சிக்கப்படுவார்கள். ஆதாரபூர்வமாக 90ஆம் ஆண்டுக்கு பிந்திய காலங்களுக்கு இந்தியா வழங்கிய ஆயுதங்கள், முஸ்லிம் காங்கிரஸுக்கு இந்தியா வழங்கிய ஆயுதங்கள், முஸ்லிம் ஊர் காவல் படைகளுக்கு வழங்கிய ஆயுதங்கள், இப்படி ஏராளமான விடயங்களை டாக்டர் தேவானந்தா வாய் துறக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்ப இது அவருக்கு ஒரு அதாவது அந்த சர்வதேச அரங்கெல்லாம் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள். ஏனெனில் நீங்கள் இந்த மிலிட்டரி, அதாவது இந்த ஒட்டுக்குழுக்களை வளர்த்து ஆயுத பயிற்சியும் கொடுத்து ஆயுதங்களும் வழங்கிய குற்றச்சாட்டு சர்வதேச எல்லை வரையும் போயிருக்குது. அப்ப அதுகளை நிரூபிக்க போகின்றாரா டாக்டர் தேவானந்தா என்றால், அவரை சிக்க வைத்தால் அவர் உண்மை சொல்ல வேண்டி வரும். அப்ப உண்மையை சொல்லாமல் அடைத்து விட வேண்டும் என்றால் ஒரு ஹார்ட் அட்டாக் உருவாக்க வேண்டியதுதான். அப்புறம் என்ன, ஒரு டெத் சர்டிபிகேட் கொடுத்தாச்சு, கதை முடிஞ்சு போச்சு. அப்ப ஆக டக்ளஸ் தேவானந்தாவின் இருபக்கம் நாங்கள் நிறைய ஏகப்பட்ட செய்தியெல்லாம் மறைத்துட்டு, அதாவது இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கல, பழைய விடங்களை கண்டிக் கொண்டு இவர் எப்படிப்பட்டவர் என்றதை மட்டும் காட்டிருக்கிறோம். அவரை நல்லதும் தந்திக்கிறோம், கெட்டதும் தந்திருக்கிறோம். அவர் யாருக்கு ஜப் கொடுத்தாங்களே நமக்கிட்ட பட்டியல் வரலப்பா. நமக்கு வந்த செய்திகளை கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆள் வந்த செய்திகளை ரொம்ப அதிகமாக ரெடியூஸ் பண்ணி சொல்லக்கூடியதை மட்டும் சொல்லியிருக்கிறோம். இப்பொழுது அவர் அரசாங்கத்தின் பார்வையில் இருந்தாலும் அவர் இந்த அரசாங்கத்துடன் இல்லைன்னு அரசாங்கம் இராணுவத்துக்குள் ஒரு பிரச்சனையை உருவாக்க போகின்றது. ஏனெனில் அடுத்தது இன்னும் ஒரு விடயம் என்றால், பலர்கள் உள்பாக்ஸில் வந்து கேட்பதெல்லாம் கருணா விடயமாக அரசாங்கத்தில் எந்த ஒரு கருத்தையும் இன்னும் உள்வரவில்லை. கருணா வெளிநபர்களுக்கு ஆயுதம் கொடுத்த கதையும் இல்லை. அதுக்கு முன்னாலே எல்லாம் கொடுத்து முடிஞ்சு பேர் கொடுக்க ஒன்றும் இருக்காது. கருணா விடயத்தில் இன்னும் அரசாங்கம் எந்த ஒரு முடிவுக்கும் வரவில்லை. அது அப்படிதான் இருக்குது. அவர் விடயமாக எந்த ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படவில்லை. அப்போது வந்தால் பார்க்கலாம். அடுத்தது டக்ளஸ் தேவானந்தா ஊடாக யாரும் கைது செய்வதற்கான வாய்ப்பில்லை, விசாரிக்கப்படுற வாய்ப்பில்லை. அதாவது அவர் இன்னும் வாய் துறக்கலே, ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு, 9ஆம் தேதி அவர் ஒரு பணம் கொடுத்துட்டாங்கன்னா கதை முடியுது, கோர்ட்ல வழக்க பார்த்துக்கலாம். இல்ல அவங்க வச்சுக்கிட்டு இன்னும் உண்மை வேணும், அது வேணும், இது வேணும் நெருக்கடி கொடுப்பாங்கன்னா அவர் உண்மையை பக்கமா சொல்லணும். எங்களுக்கு ஒன்றுமில்லை, அங்க அவரை கேளு, எனக்கு ஒன்றுமில்லை, நான் வாங்கல, அவரை கேளு. சரி, இந்த குழுக்கெல்லாம் யாரு ஆயுதம் கொடுக்க சொன்னா மஹிந்த கம்பெனியா கொடுக்க சொல்ல இருக்கும். இப்ப மாகாந்தர மதுசெல்லாம் எப்படி இவருக்கு தெரிய போகுது? அப்ப மஹிந்தரன் கம்பெனிக்குள்ள இருந்தா எல்லாம் அவருக்கு போயிருக்கணும். ஆக எது எப்படி பார்த்தாலும் டாக்டர் தேவானந்தா விடயத்தில் அரசாங்கம் ஒரு மெத்தன போக்கை இந்தியாவை திருப்திப்படுத்த இப்படி செய்திருந்தாலும், இப்ப இந்தியா சொல்லித்தான் எல்லாம் செய்கின்ற என்று சொன்னாலும், இப்பொழுது இராணுவத்தின் ஓய்வு பெற்ற இப்போது இருக்கின்ற பல இப்ப யாழ்ப்பாணத்துக்கு பொறுப்பான ஒரு அதிகாரி இருந்திருப்பார்.
அவர் இப்போதும் சில உயர் சேவையில் இருக்கலாம். இப்படி பென்ஷன் போனாலும் கூட அவர்களை அழைத்து விசாரணை செய்யக்கூடிய வழிவகைகளை டாக்டர் தேவானந்தா திறக்க போகின்றாரா அல்லது அவரே எல்லாத்தையும் குற்றத்தை ஒப்புக்கொள்வாரா என்றதை நாம் பிந்திய வருகின்ற செய்திகள் தான் பார்க்கலாம். ஆனாலும் மிகப்பெரிய துரும்பு டாக்டர் தேவானந்தா கிடைத்திருக்கின்றது. இந்த மக்களுக்கெல்லாம் அநியாயம் செய்த கொடூர காரணங்களை ஜெனிவா அரங்கு வரையும் அரங்கேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு அவர் கையில் கிடைத்திருக்கிறது. இனி இதுக்கு பிறகு இவர் வாழ்ந்தென்ன இறந்தென்ன என்ற முடிவுக்கு வருவாரானால் எங்களுக்கு நாங்க கொண்டு ஆயுதம் கேட்கல, எங்களை வளர்த்தெல்லாம் இவங்க சந்திரிக்காக குற்றம் சாட்டலாம், மஹிந்தரை குற்றம் சாட்டலாம். இந்த 2 பேரும் தான் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு பிந்திய போற ஆட்சியில இவங்களுக்கு எந்த ஆயுதம் வழங்கவே இல்லை. யாரும் கோட்டையரும் வழங்கல, ரணிலும் வழங்கல, மைத்திரி மாம்சும் வழங்க வாய்ப்பில்லை. எனவே எல்லாமே முடிஞ்ச கட்டங்கள் தானே. எனவே இவர் மீது மிகப்பெரிய குற்றம் சுமத்தப்பட்டாலும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கின்றது சிங்கள தேசத்தின் மத்தியில். அதுக்கும் ராணுவ ஓய்வு பெற்ற ராணுவ இருக்கிறாங்கானே, அவங்கெல்லாம் இவரை ஒரு மெத்தனை போக்க கடைபிடிச்சா மட்டும்தான் இது சாத்தியம். இல்லைன்னா டக்ளஸ் தேவானந்தா வாய் திறந்தால் ஏகப்பட்ட வண்டவாளங்கள் தண்டவாளத்துக்கு வரும். கடந்த காலத்தில் இவங்கள் வளர்த்த இந்த மிலிட்டரி போரா குழுக்கள் எல்லாம் வெளியாக்க வேண்டி வரும், சொல்ல வேண்டி வரும். நான் சொல்றேன் இல்ல, முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சிக்கு 100கணக்கான இந்தியா வழங்கிய ஆயுதங்கள் எல்லாம் வெளியாக்கணும். அது எங்க யார்கிட்ட கொடுத்தீங்க? அரசாங்கத்தில் போச்சா இல்ல மக்கள்கிட்ட? இப்ப எல்லாம் அந்த குளங்கள் ஏரியில விழுந்திருக்கும். எனவே இப்படியான பல மறைக்கப்பட்ட உண்மைகளை அரங்கேற்றிருக்கான ஒரு வாய்ப்பொன்றை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் நிஜம். ஆனாலும் அவர் வாய் திறப்பாரா இல்லையா என்பது இந்த ஆட்சியின் கையில் இருக்கின்றது. ஆட்சியாளர்கள் அவரை நெருக்கடிக்குள் தள்ளுவார்கள். ஆனால் நிச்சயமாக அவர் சொல்லுவார், நான் உங்கள் முன் சொல்ல மாட்டேன், என்னை ஒரு நீதிமன்றம் முன் நிறுத்துங்கள் அல்லது ஒரு இன்டர்நேஷனல் பொடிக்கு முன் நிறுத்துங்கள், உண்மையை சொல்ல சொன்னால் பொழப்பு கிளையும். இதை அவர் செய்யலாம். டக்ளஸை பொறுத்த வரைக்கும் அவர் இல்லைன்னு மறக்கவும் மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதுக்கும் துணிஞ்சவர் தான். இவங்க இப்படி நெருக்கினாங்கன்னு சொன்னால் என்னென்னால் இப்ப எப்படி போகுதுன்னால், புலிகளை ஒழித்த விடயத்தில் யாரும் அசைக்க முடியாது. கருணாவும் டக்ளஸ் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். இதை நான் கருணாவுடன் நேரடியாக கேட்டுன்னு சிரிச்சார். அவர் பிரதி அமைச்சராக இருக்கின்ற போது கொழும்பு 7 நான் அவர் பேட்டிக்கு போயிருந்த போது அதை அவர் கேட்ட போது சிரிச்சார். கருணா இல்லை என்றால் சில நுணுப்பங்கள் சில டெக்னிக் புரிச்சிருக்கல அந்த அளவு. என்னால் கருணா தான் தலைவரை எந்தவித அறிவித்தலும் நேரு சந்திக்கக்கூடிய 2ஆம் தளபதியாக இருந்தவர், மிகப்பெரிய செல்வாக்குடன் இருந்தவர் கருணா. எனவே கருணா தலைவரை சந்திப்பில் சங்குதடையின்றி போனவர். அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், 3 பொட்டுமா இவருக்கு தலைவருக்கு 3 வார்னிங் கொடுத்திருக்கிறார். 3 வார்னிங். என்ன, இவர் நம்மளை விட்டு போக போறார், ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கிறோம். இதே நேரம் ஆம் நேர்களே, இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடிவேற்று மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவை எங்கள் சேவை, ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.